ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கான மார்க்கெட் எப்படி ப்ளீஸ் சார்? ஓகே. சலாம் துபாய், திஸ் இஸ் மார்டின் வேர். மார்க்கெட் அப்டேட்லாம் வந்து ஒரு வேண்டாம். ஒரு 4 நாள், ஒரு வாரத்துக்கு மார்க்கெட்டை பற்றி யோசிக்காது. அப்படியே விடுங்க. நிறைய பேர் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படி இப்படி எலெக்ஷன்ஸ்னால ரிசல்ட்ஸ் வருது, எல்லாமே ஒரு நாள் செட்டில் ஆகிடுங்க. பீக்குக்கு மார்க்கெட் போகும், அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து செட்டில் ஆகி வந்துடும். அதே மாதிரி வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா கீழே போயிடுங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு போயிடும். இதுதான் நடந்தது. 2009 இப்படிதான் நடந்தது. பீக்குக்கு போய் கரெக்ட் ஆச்சு. அதனால whatever it may be, அது அது அந்த இடத்துக்கு வந்துடும். மீன் ரிவிஷன். அதனால அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அதாவதுங்க, ஒரு பிள்ளைய நம்ம சரியா வளர்க்கலன்னா அதோட ரிசல்ட் என்ன ஆகுங்கிறது, ஒரு குடும்பமே ஜெயிலுக்கு போயிடும். ஒரு 20 days முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து 17 years old மைனர் பாய் வந்து ஒரு 2 கோடி போஷ் கார்ல போய் இந்த போஷ் கார்ல போய் என்ன பண்ணா, 2 பேரு 2 வீலர்ல போனவங்களை அடிச்சு ஸ்பாட்லயே அவங்க இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 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 பையனும் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. அது வந்து இந்தியா ஃபுல்லா சென்சேஷனல் நியூஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளை வளர்ப்பு தான் மேட்டர். ஹவு வி ரைஸ் அவர் கிட், தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு குடும்பமே ஜெயில இருக்கு. அதாவது அந்த போலீஸ பிரைட் பண்ண நினைச்ச ஃபாதர் ஜெயில இருக்காரு. சம்பந்தமே இல்லாம வந்து டிரைவரை கொண்டு வந்து, டிரைவர் தான் ஓட்டினான்னு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து அந்த கொண்டு போனை நுழைச்சு அவங்க தாத்தா ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த பிளட் சாம்பிள்ஸை வந்து டாக்டரை பிரைப் பண்ணி மாத்தின மதர் போயிட்டாங்க. திஸ் இஸ் வாட் வந்து ஒரு பிள்ளைய சரியா வளர்க்கலன்னா, சரியா வளர்க்குறங்கிறத விட ரொம்ப தவறா ரொம்ப மோசமா வளர்த்துருக்காங்க. ரிசல்ட் அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. எவிடன்ஸ் டேம்பர் பண்ணது, அட்டாச்மெண்ட் டு த கரெக்ட்னு, அப்புறம் வந்து ஒட்டவேட் மேபி எல்லா செக்ஷனும் போட்டு எல்லாரும் உள்ள இருக்காங்க. தனித்தனி டயத்துல உள்ள போயிருக்காங்க. ஒரு 17 வயசு பையனுக்கு 2.5 கோடி ரூபாய் காரை வாங்கி கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்பு. பட் 5,000 கோடி ரூபாய் 10,000 கோடி, திஸ் இஸ் வாட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். திங்ஸ் ஆர் சேஞ்சிங், டிராஸ்டிக்கலி சேஞ்சிங் இன் இந்தியா. நம்ம இந்தியானாலே வந்து ஒரு கல்ச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். கலாச்சாரம் அடிப்படை. கலாச்சாரம் இன்னொரு மனுஷனை மதிக்கணும், இதான கலாச்சாரம். எங்க போயிடுச்சு, பணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கலாச்சாரம் எப்படி டைல்யூட் ஆகுது பார்த்தீங்களா? மணி டைல்யூட் எவ்ரிதிங். கண்ணில் ஒண்ணுமே தெரியாதுங்க. won't give you nothing, you won't see anything. கண்ணுக்கு எதிராக இருக்கிற மனுஷனும் தெரியாது, எதுவுமே தெரியும். அதனாலதான் இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்குது. அந்த 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 பையனை பத்தி போடுறாங்க சோசியல் மீடியால. அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 45 minutes 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்து பப்பு பில்லே 90,000 rupees கொடுத்து வெளில வந்து 2 பப்ல. திஸ் இஸ் வாட். அந்த 17 வயசு பையன் எவ்வளவு கமாடிட்டி கொடுத்துருக்காங்க. 2.5 கோடி ரூபாய்க்கு கார் மட்டும் தான் நமக்கு தெரியும், வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதான் பிள்ளை வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அவன் லைஃபே போயிடுச்சு, அவன் லைஃப் போயிடுச்சு, பள்ளி லைஃப் போயிடுச்சு. பணத்தை பசங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஒவ்வொரு ரூபாயும் அந்த பசங்களுக்கு வந்து ஃபாதருடைய பெயின் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க. எதையுமே ஈஸியா கொண்டு போய் பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கும்போது ரிசல்ட் இப்படிதான் வரும். இந்த மாதிரி நிறைய நடக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இதை பார்க்க சில நண்பர்கள் வருவாங்க, துபாய்க்கு வந்தவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, கிட்ஸ் வரலாம். அசால்ட்டா கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்யறோம். இப்போ ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து செல்போனை புடுங்கிட்டாங்க, பையன் வந்து அம்மா வந்து கத்தியால குத்த போயிருக்கான். ரீசன்ட் கேஸ் எங்க ஊருக்கு ரிப்போர்ட் ஆன ஒரு கேஸ், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ அவங்க சாதாரண ஃபேமிலி, ரிச் ஃபேமிலியா, ரொம்ப சாதாரண ஃபேமிலி. செல்போனை புடுங்கினதுக்காக அம்மாவை கத்தியால குத்த போயிருக்கான். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு லோக்கல் போலீஸ்ல இருந்து. சும்மா பேசும்போது என்கிட்ட பேசினாரு, வரலாம் நடக்குது பாருங்க. நான் சொன்னேன், தப்பு அம்மா தானேங்க, யார் செல்போனை தூக்கி கொடுத்தாங்க? பசங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே நம்ம என்ன பண்றோம், போனை ஆன் பண்ணி கையில கொடுத்துருவோம்.
அவர் அப்படியே தே ஆர் அப்சஸ்ட் டெலிஃபோன். அவனுக்கு என்ன தெரியுது? அம்மாவை விட முக்கியம் அந்த ஃபோன். அந்த ஃபோனு வந்து நம்ம கையிலேருந்து போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுங்கிற லெவலுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி வந்து ஒரு மாரி ஒரு அரகன்ட் அட்மாஸ்பியர்ல நம்ம தான் கிரியேட் பண்றோம். தட் ஷுட் நாட் ஹேப்பன். அதனால பிள்ளைங்களுக்கு அவங்க தாங்க ரியல் வெல்த். நீங்க 1000 இது சேர்க்கலாம், அது சேர்க்கலாம், எதை வேணாலும் சேர்க்கலாங்க. கிட்ஸ் மட்டும் நமக்கு சரியா இல்லைன்னா எல்லாமே போயிடும். அதனால கிட்ஸுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். 2வது நம்ம சொல்றது தான், நம்ம நடந்துக்கிறது தான், அதுதான் அவங்க பார்ப்பாங்க. வேற எங்கேயும் அவங்க கத்துக்கல. வீட்டுக்குள்ளேருந்து தான் அவங்க கத்துக்கிறாங்க. அதனால நம்ம எப்படி வந்து மத்தவங்கள ட்ரீட் பண்றோம், நம்ம எப்படி பணத்தை ட்ரீட் பண்றோம், எப்படி நம்ம வந்து அங்க கொண்டு போறோம், கேட்கறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா, ஓ இது ரொம்ப ஈஸி போல இருக்குன்னு நினைப்பான். கொடுத்தே கொடுக்காதீங்க. நீங்க பாருங்க ஒவ்வொரு ரூபாய்க்கு அவன் கஷ்டப்படும். கெஞ்சணும். திஸ் இஸ் வாட் வந்து பேரண்டிங் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் நவ். பேரண்டிங் லேக் ஆஃப் பேரண்டிங் தான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருது. அதனால வந்து பிள்ளைங்களை டே ஒன்லேருந்தே நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும்னா, காசு பணம் எதுவுமே உனக்கு கிடையாது. எல்லாம் நான் சம்பாதிச்சேன். எல்லாமே நான் சம்பாதிச்சேன். பைசா எதுவுமே கிடையாது. உனக்கு நல்லா படிக்க வைப்பேன், நல்லா சாப்பிட வைப்பேன், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். இவ்வளவுதான் பேரண்டா செய்வேன். எந்த அளவே இல்லாம நிறைய வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுப்பேன். அதுக்குன்னு பேம்பர் பண்ண முடியாது. இதை நீங்க உங்க கிட்ட எவ்வளவு பெரிய ஆளாவது பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.